அறிவில்லாத ஆமை. ஒரு சிறிய குளத்தில் ஒரு ஆமை இருந்தது. அது அங்கே சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒருநாள் அந்த குளத்தில் 2 வாத்துகள் வந்தன. அவைகள் ஆமையை பார்த்து நண்பர்களாகியன. காலம் சென்றவுடன் குளம் வறண்டுவிட்டது. அதனால் வாத்துகள் வேறு இடம் சென்று வாழ வேண்டும் என்று முடிவு செய்தன. ஆனால் ஆமை எப்படி போகும்? அது நடக்கக்கூடாது, பறக்கவும் முடியாது. அப்போது வாத்துகள் ஒரு யோசனை சொன்னன. ஒரு குச்சியை உன் வாயால் கடித்து பிடித்துக்கொள். அதில் நாங்கள் இருவரும் குச்சியின் இருபுறமும் பிடித்துக்கொண்டு பறப்போம். நீ பேசாமல் இருக்க வேண்டும், இல்லையெனில் கீழே விழுந்துவிடுவாய். ஆமை ஒப்புக்கொண்டது. வாத்துகள் பறக்கத் தொடங்கின. ஆகாயத்தில் பறந்தபோது கீழே இருக்கும் மக்கள் ஆமை பறப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு குரல் கொடுத்தனர். ஓ, வாத்துகள் என்ன பெரிய வேலை செய்து கொண்டிருக்கின்றன என்று ஒருவர் சொன்னார். இதை கேட்ட ஆமை அது நான்தான் என்று சொல்ல முயன்றது. ஆனால் வாயை திறந்ததும் குச்சி தப்பி அது கீழே விழுந்து இறந்துவிட்டது. கதையின் நறுக்கு தொகுப்பு. இந்த கதை அறிவின்றி பேசினால் அதன் விளைவுகள் தீமையாக இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது.